இவ்வளோ நாளாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஏன்டா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸில் எப்படி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மல் நீடில் தாங்க நம்ம இதை பண்ண போகிறோம். ஒரு கிளைண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளவுஸு. அவங்களோட சாரீ வந்து ஆல்ரெடி டிசைனர் சாரீ அப்படின்றதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்ஸும் வேண்டாம், டீப்பாக வீ நெக் மட்டும் வச்சு கொடுங்க, பிரின்சஸ் கட் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரி பேக் ஹூக்கில் வீ நெக் மட்டும் வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி கொஞ்சமாக நெக்கில் மட்டும் ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த பீட்ஸ் ஒர்க் வந்து ஆட் பண்ணியிருந்தோங்க. அதுக்காக என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 நீடிலுங்க. இந்த நீடில் பற்றி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த நீடிலோட சைஸ் வந்து நம்பர் 10 ஜர்தோசி நீடில்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து 4mm கோல்டு கலர் பீடும், அடுத்து சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நார்மல் நீடிலில் நம்ம த்ரெட்டை வந்து 2ஆக கோர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4ஆக கிடைக்கும். நீங்கள் சிங்கிளாக போட்டு எடுக்காதீங்க, இந்த மாதிரி டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட், அடுத்தது ஒரு 4mm பீட் நான் இப்போ எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் பின்னாடி பக்கமாக இருந்து நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு முக்கோண ஷேப் மாதிரி கிடைக்கும். ரொம்ப தள்ளி குத்திடாதீங்க, கொஞ்சம் நெருக்கமாக குத்தினோம் அப்படின்னா தான் அந்த டிசைன் வரும். முக்கோண ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கைக்கு எந்த பக்கம் உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாத்துக்குள்ளெல்லாம் எங்கேயுமே விடாமல் டைரெக்டாக அந்த கடைசியாக இருக்க சுகர் பீட்குள்ளே மட்டும் நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுத்து 2 பீட் நம்ம ஆட் பண்ணோம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 2 பீட் தான், 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் 4mm பீட் ஒன்றும், சுகர் பீட் ஒன்றும், இந்த மாதிரி 2 தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் இது ஷார்ட்ஸாக போட்டிருந்தப்ப மோர் தென் 80Kக்கு மேலே பார்த்துருந்தீங்க. நிறைய டிஎம்ஸ் பண்ணியிருந்தீங்க இதோட ஃபுல் vlog வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் தாங்க நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனல் நேம் பவி டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கும். நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த 2 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமாக இருந்து தாங்க நீடில் நம்ம குத்தி எடுக்கணும், முன்னாடி பக்கமாக இருந்து குத்தி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒன்றும் அதே மாதிரி தான், ஒரு 4mm, அடுத்தது ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. இந்த ஃபுல் டிசைனுக்கே நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4mm, ஒரு சுகர் பீட், இவ்வளோ தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சுகர் பீட் போட்ட வாட்டி அடிப்பக்கமாக இருந்து இந்த மாதிரி நீடில் வந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எடுத்து முடிச்ச வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா நீடில் மட்டும் அந்த சுகர் பீட்குள்ளே நீங்கள் விட்டு வெளியில் எடுக்கணும். கிளாத்துக்குள்ளெல்லாம் எங்கேயுமே இதுக்கப்புறம் விடக்கூடாதுங்க, சுகர் பீட்குள்ளே மட்டும்தான் விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும், ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து கோல்டு கலரில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட சாரீக்கு மேட்சாக, ப்ளவுஸுக்கு மேட்சாக நீங்கள் ஒயிட் கலர் காமனாக அந்த மாதிரி எதில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவுட்புட். எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லர்ஸாக இருக்கீங்க, இல்லைன்னா இப்போ தான் ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் கற்றுட்ருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் யூடியூப் பார்த்து தான் கற்றுட்ருக்கோம், எங்களோட ப்ளவுஸை நாங்களே டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப அதே சமயத்தில் டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாங்க. லெஸ் தேன் ஒரு நீங்கள் எவ்வளோ பெரிய பிகினராக இருந்தாலுமே ஒரு லெஸ் தேன் ஒரு ½ an hourக்குள்ளேயே உங்களால் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். பேக்கு ப்ளஸ் ஹேண்டு 2யும் சேர்த்து நீங்கள் லெஸ் தேன் ஒரு ½ an hourல கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ரொம்ப பெரிய ஸ்டிச்சஸ்லாம் இல்லை. ஒரு 4mm, ஒரு சுகர் பீட் வைக்கிறோம். நீடில் வந்து அடிப்பக்கத்துலேருந்து மேலே பக்கமாக எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா நீடில் மறுபடியும் சுகர் பீட்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா ரொம்ப தள்ளி குத்திடக்கூடாது, டிஸ்டன்ஸ் அதிகமாக குத்தக்கூடாது, கரெக்டாக குத்தணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுன்னு இல்லைங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். எந்த ஒரு டிசைனை நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்க, ஆரி ஒர்க் இருந்தாலும் சரி, நார்மல் இந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதை ப்ளவுஸ் ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரையலாக பார்த்துக்கோங்க. வேஸ்ட்டு கிளாத்தில் ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் குத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மெயின் கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
அப்புறம் லாஸ்ட் டைமே ஒரு நார்மல் நீடில் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருந்தப்ப இதுக்கு வந்து ஃப்ரேம்லாம் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஃப்ரேம் யூஸ் பண்ணி பண்ணாலும் நீங்கள் பண்ணலாங்க. வித்தவுட் ஃப்ரேம்லேயும் போட்டுக்கலாம். நான் வந்து வித்தவுட் ஃப்ரேமில் தாங்க போட்டிருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை ஃப்ரேம்குள்ளே போடணும் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என் நாட் எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க. எல்லாம் முடிச்ச வாட்டி நீடில் இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே விட்டுட்டு 1, 2 அந்த மாதிரி 2 டைம்ஸ் போட்டு எடுத்துகிட்டு என் நாட் போட்டுக்கணும். நான் எப்போவுமே என் நாட் வந்து 1 போட மாட்டேன், 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிப்பேங்க. ப்ளவுஸோட அவுட்லுக் பாருங்களேன், டோட்டலாக டர்ன் அவுட் ஆகிடுச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டு ஹேண்டில் வந்து ஆல்ரெடி அவங்களோட டிசைனர் பார்டர் இருந்ததுங்க, அதனால் அந்த பார்டரே வச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டும் ப்ளஸ் வந்து இந்த டிசைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.